திரும்பி பொடி அடிக்கணும். உண்மை சத்தியமா சோட்டா பீமா. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. ஒகேனக்கலோட ஸ்பெஷலே தான் மசாஜ். தாய் மசாஜ் நான் கூட ரூமில் கூட்டு போய் பண்ணுவான்னு நினச்சேன். மசாஜ் அப்படியே உட்காந்து தான் பண்ணுறாங்க. 400 தான் அது. இல்லைண்ணே எங்கே பார்த்தாலும் மசாஜ்னு யாருன்னா போயிட்டு இந்த ஊரோட கொஞ்சம் பெருமை வரலாறு சமூக அறிவியல் எல்லா அறிவியலையும் கேட்டுன்னு வருவோமா. அப்புறமே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்து க்ரொக்கடைல் அதான் முதலோட இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். உள்ளே ஒரு ஆளுக்கு வந்து சார்ஜ் வந்து 20 ரூபாங்க. நாங்கள் இப்போ 7 பேர் போகிறோம். 7 பேருக்கு வந்து 140 மொத்தமாக. டிக்கெட்டில் ஏற்றுன்னு இருக்குங்க. இது டிக்கெட் எடுத்தாச்சு. எனக்கு இவனை பிடிக்கவே பிடிக்காதுங்க. அசையவும் மாட்டான், அப்படியே பார்த்து கிடப்பான். என்ன தெரிகிறது பொம்மை மாதிரி சொன்னா இப்பதான் முதல்ல பாக்குறேன். ஆனா திரும்பி பொலிர்னு அடிக்கணும். ஆனா உண்மையுமே சத்தியமா சுறுசுறுப்பு வந்துச்சுன்னா அப்படியே மரம் மாரி கிடக்கு பேர் சொல்றேன். உள்ள விட்டணும் தோதானே பத்து கிடைக்குது. அப்புறம் அந்த கருங்கல் கூட பாருங்க. ஆனா அது இருக்கிறது தெரியவே பாருங்க. இப்ப நம்ம ஹைட்டு கூட எகிரணும். அது இப்படி எகிரி கூட வரலாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி பெருசு போலாம். அது இது பாருங்க இருக்கிறதுல பெருசா ஒருத்தன் பார்த்துங்களா நம்ம. ஆமா எத்தனை இருக்கு? ஏதோ ஒன்று படுத்துன்னு இருக்கேண்ணா. ஏதோ ஒன்று இருக்கா நான் பக்கத்துலேயே. ஏதோ ஒன்று இருக்கான். அது 2. ஆனால் அது பொம்மை மாரி வாயை திறந்துனே இருக்குது பாருங்க. ஓய் வேற மாதிரி மச்சான் சரியா குத்துறான்டா. மச்சான் அருமையா குத்துறான்டா. 1 2 3 4 அதோ ஒருத்தன் 10 கிடக்கானா. 5 6 7 வாங்க எப்படி போகும். ஆனா தோலாம் இருக்கு பாருண்ணா தண்ணி உள்ள. இது வந்து நீர் முதலையா? இவரு ஒண்ணு பெருசு தோ இருக்குண்ணா. அவள் தானே அப்படியே கிடக்கணும். பாருங்க இது இல்லைண்ணா. குட்டி குட்டி முதல்ல பாருங்க. நான் பார்த்துட்டே தான் குட்டி. எல்லாரும் மோஸ்ட்லி பார்த்துருக்கீங்க. யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸில் நாங்கள் அதிகமாக எழுதுறோம். விளாகரா நாங்கள் சொல்லணும். நிறையா தான் இருக்குது. இது வரைக்குமே எப்படி கிடக்கு இவ்வளோ எத்தனை கிடக்குறானுங்க. ஒருத்தவங்க கூட அசையலை. அப்படியே இது பொம்மை. ஆனால் அப்படியே பொம்மை செஞ்சு வச்ச மாதிரி இருக்கானுங்களா. அவன் மட்டும்தான் இப்போ அசையிலன்னு தான் அவனுக்கு சூடு சொல்கிறான். வண்டி இது போல் வாயை தரகிறான். இதோ ஒருத்தவன் மட்டும் தனியாக கிடக்குறான் பாருண்ணே. எவனா ஒருத்தவனாச்சு விளாண்டு இருந்துக்கிறானா பாரு. அப்படியே கிடக்குறானுங்க சில மாதிரி. ஆனால் இதோ ஒன்று இருக்குண்ணே. இங்கே கை வச்சுக்கிட்டு கீழே ஒன்று இருக்கு பாரு. இதோ ஒன்று இருக்குது பாரு தண்ணி உள்ள. இங்கே ஒரு 3 இருக்குது எல்லாம். ஆனால் இதில் குட்டிண்ணே. இங்கே வாண்ணே. ஏதோ பாருண்ணா தம். ஆனா ரொம்ப குட்டி பாருண்ணா. ஏதோ பாருண்ணா தனியா எடுத்து விட்டுறாங்க. இதுல பெருசே இல்லை. அது ஒருவேளை அதுவே சாப்பிட்டுருமா? அப்படிலாம் கிடையாது. சாப்பிடுமா ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த கல்லு மேல பட்டு. அது மீட்டிங் குட்டியா தேமே முதல்ல சாப்பிடுமா? தெரிஞ்ச கமெண்ட் போட்டுருங்க. எங்களுக்கு தெரியாது. ஸோ தெரியாத தெரிஞ்சவங்க சொன்னால் ஏற்றுப்போம். அதுக்கு தானே இது சில பேரால் போய் பார்க்க முடியாது. யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்துப்பாங்க. சில பேர் எந்தெந்த இடம்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் போனால் நல்லா இருக்குன்னு கேட்பாங்க. சீரியஸாங்க ஒகேனக்கல்லாம் ஒன்றுமே இல்லை. ஃபால்ஸில் குளித்தோம். இதை வந்ததுக்கு இதை பார்த்தோம், அவ்வளோதான். ஆனால்
எல்லா பெரிய முதலே வயசான கட்டை இந்த கிடக்குறானுங்கண்ணா. இங்கே வாண்ணே இங்கே வாண்ணே. வெறி வயசான கட்டையே கிடையாது இது உள்ள. இதோ பாருண்ணே, இதோ பாருண்ணே, இங்கே பாருண்ணே. ஆனால் நம்ம பார்த்ததுல இதானே பெருசு. இதோ பாருண்ணே, இதோட வாய் பெருசாக திறக்குண்ணா. முதல்ல மட்டும் மேல் தாடையை தூக்கும் தானே. எனக்கு அது மட்டும் தான் ஃபேமஸ் தெரியும். எந்த உயிரினாலுமே மேல் தாடையை தூக்க முடியாது. நம்மளுக்கு கீழே தானே இறங்கும். ஐயோ முதலுக்கு வந்தால் மேலே தூக்கும். நம்மளுக்கு தான் இறங்கும். நம்மளுக்கு சிங்கம் எதுவாக இருந்தாலும் இதுதான் இறங்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் மேலே தான் தூக்கும். இதுக்கு மேலே மட்டும் தான். அண்ணா அண்ணா ஒரு டெமோ காமிங்களா கடிக்கு இதா இல்லையான்னு பார்ப்போம். அண்ணா இது உள்ள போலாம் வாங்கண்ணா. அண்ணா அது அசில அவர் பேர். ஆமா இவரு தூக்கி உள்ள போட்டுருவோம்மா சொல்லுங்களேன். என்ன தெரிகிறது? அவரு பேர். அண்ணா அவரு ஒரு வாட்டி இறக்கி விடுண்ணா உள்ள எப்படி இருக்கிறாரு பார்ப்போம். அதை புடிச்சு வந்துடுவான் இந்த மாதிரி ஆளு. அப்புறம் குட்டி பீம் வரும். சோட்டா பீமா முதலிடம் இனப்பெருக்கம். இன்றைய அண்ணா இன்றைய என்னது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இதுல சட்டிவுல போடுவோம் பாருண்ணா. இன்றைய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக உலக வரலாற்றிலே இது வரைக்கும் நடந்துடாத பீம் மூஞ்சி வாழு மட்டும் அவங்க அம்மா வாழு. முதல்ல டெஸ்ட் தான் அண்ணா 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 கேளுங்கண்ணா இவருக்கு என்ன ஃபர்ஸ்ட் சன் என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சன் வேணுமா டாக்டர் வேணுமா? நேரம் போயிட்டு உள்ள இறங்கிட்டா ஏறு டாட்டா வச்சுட்டேன். இந்த பீம் பெரிய பீம் போய் தெரியுங்களா அவங்க ஆளு குட்டி பீம் வந்துடும். பீம் ஒரு லட்டு சாப்பிட்டா எப்படி எனர்ஜெட்டிக்கா? ஆமா அந்த மாதிரி சூப்பரா வேணாம்பா வயசான காலத்துல அடிக்கிறதுக்கு அதெல்லாம். அதெல்லாம் ஏன்டா சொல்ற? அதெல்லாம் உன்னை யாரு கேட்டது இதெல்லாம்? நடிப்பானுங்க ஒண்ணுமே இல்ல. அது மாடு கட்டை போட்டு விட்ட மாதிரி அது மானி ஏதோ ஒரு 7 கிடக்குது. அது வந்து ஏதோ செஞ்சு வச்சு சில மாதிரி பார்த்து அவ்வளவுதான். திறக்க மாட்டேது ஒண்ணுமே திறக்க மாட்டேது. இவனுங்க என்னடானா இதுக்கு சீனா போடுறானுங்க. இவர் தான் எங்க தமிழரசன், சிறப்பான அரசன். நடைய இது நடைய பார்த்தது தான் இதெல்லாம். அண்ணா இங்க வாண்ணா, அண்ணா இங்க பாருண்ணா டின்னர் சாப்பிடுறது பாருண்ணா. கத்தி வச்சு கறி பீஸு டேபிள். அண்ணா பையன் பொண்ணு அப்பா. இதுக்கு மேலே இந்த வரைக்கும் எனக்கு இல்லை, வேறு இடமே கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச அவள் தான் எல்லாமே முடிஞ்சிச்சு. குளித்தோம், சாப்பிட்டோம். இங்கே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மீன் சாப்பிட்டோம். அதை விட்டு இப்போ இந்த முதல்ல இதை வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஏற்காடு போகிறோம். ஏற்காடு போய்ட்டு சேலம் கோயில் போய்ட்டு அப்படியே வரோம். யார் ஏற்காடுலாம் நான் போயிட்டேன். இங்கே இருக்கிறவங்க மீதி பேர் போல் ஒரு 8 பேரில் வந்து ஒரு 3 பேர் போயிருக்கேன் ஏற்காடுக்கு. மீதி 5 பேர் போனதில்லை. சீரியஸாக ஏற்காடு பெஸ்ட்டுங்க. இது கூட கம்பேர் பண்ணும்போது ஏற்காடு பெஸ்ட்டு.
A few minutes later. ஏற்கனவே ஒரு வழியாக நம்ம வந்து ஒகேனக்கல்லேருந்து ஏற்காடு வந்துட்டோம். ஸோ ஏற்காடு டவுனில் இருக்கோம். இப்போ மேலே ஏற போகிறோம். சாப்பிடலாம் கீழே வந்துட்டாங்க. சாப்பிட்டு பார்சல் வாங்கினோம். ஃபஸ்ட்டே பேச சாப்பிடுவோம். பார்சல் வாங்கிட்டு இப்போது மேலே போய்ட்டு சாப்பிட்டுக்கலாம் பார்த்துட்டு ஒரு ஸ்டாப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கேருந்து 27 கிலோமீட்டர் இருக்குது மேலே ஹில்ஸ் டாப்பில் ஏறுறதுக்கு. சரி ஓகே வாங்க மற்றதை காரில் கண்டினியூ பண்ணுறேன். ஏற்காடு உங்களே வரவேற்கிறதுன்னு போட்டு வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. டோருக்கு இருக்கு 22 கிலோமீட்டர் லெஃப்ட் இந்த கௌஷிக் குறுக்க வந்தா அதுக்கு முருகன் சத்தம் எது மாதிரிங்களா டெஸ்க் சாப்பிடணும் அப்படிதான் இருக்கும். ரசி எடுக்குது போடு. நாளை போய் தான் சாப்பிடணுன்னு பார்சல்லாம் வாங்கி வச்சுக்கணும். பரோட்டா பிரியாணிலாம். ஸோ அதனால் பஸ்ஸு தாங்கலையா டைம் பார்த்தீங்கன்னா 3 ஆகுது. மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏற்காடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இவ்வளோ தூரம் கரெக்டாக ஒகேனக்கல்லேருந்து ஏற்காடு வரைக்கும் நான் தாங்க ஓட்டாங்க. டயர்ட் ஆயிடுச்சா அதனால் வந்து எக்ஸ்போர்ட் பேரை கொடுத்தாச்சு. எக்ஸ்போர்ட் டிரைவர் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப லாங் வீடியோ இது வரைக்குமே எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டே இருக்கேன். இது ஒரே வீடியோ போடலாமா பார்ட் எபிசோடாக போடலாமான்னு தெரில. ஏன்னா ஒகேனக்கல் வரைக்கும் ஒரு எபிசோடு இது ஒரு எபிசோடாக போடலாம்னு இருக்கேன். என்ட்ரன்ஸ் இங்கே டோக்கன் போட்டு தான் போகணுமா. காருக்கு வந்து 50, லாரி பஸ்ஸுக்கெல்லாம் வந்து 100, ஆட்டோக்கு 25. அண்ணா அங்கே அதை போது பண்ண ரோடு படம் போடுறான் குரங்கு இருக்குன்னு. எங்க போனாலும் இந்த குரங்கு ராஜ்யம் நம்பா. எங்கிட்ட ஒரு பீம் பாய் இருக்காரு. பேரில் ஒரு 3 பேரோ 4 பேரோ 3 பேர் ஆமாம் ஃபஸ்ட் டைம் வராங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டாக தான் இருக்கும். நாங்கள் வேறு ரொம்ப ஆர்வப்பட்டு வச்சுருக்கோமா. ஸோ அவங்க கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. ஆக்சிடென்ட் எல்லாம் ஒன்றும் வரலண்ணே. ரிசெப்ட் சொல்லுவோம்ல. அதெல்லாம் எதுவுமே ஆகாது. நாளை போனால் கூட அது மாதிரி ஆகாதுண்ணே. என்ன பேசுறதுன்னு தெரியல. என்ன பேசுறதுன்னு தெரியல. ரோடு அந்த வியூ லைக் அப்படியே இருக்குமா. ஸோ அதனால என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ 20 பெண்ட் அந்த இசட் பெண்ட் மிகவும் 20 பெண்டில் 4வது 5வது ஒன்றாவது 5வது பெண்ட் ஏறிட்டோம். இன்னும் 15 பெண்ட் இருக்குது ஸ்பாட். ஸோ எப்படியும் அவ்வளோ தூரம் காமிக்க மாட்டேன். ஏன்னா ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா இதோட நிறுத்திக்கிட்டு மேலே ஏறிட்டு அங்கே 1 hour later. ஒரு வழியாக வந்து நம்ம ஏற்காடு ரீச் ஆகிடுச்சு. அந்த போட் ஹவுஸ் போவோம், போட் ரைட் போவாங்களா, அதுக்காக போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே வரும் சாமி. பாய், வேறு வீடியோவில் பார்க்கலாம்.